கூடையில் நிறைய குல்லாவை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ரொம்ப டயர்டாயிருது அவனுக்கு. சரி என்னடா பண்ணுறது, ஒரு இடத்துல படுத்து தூங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடையில் என்ன பண்ணா படுத்து, சரவணன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அதானே. ஒரு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டான். குரங்குகள்லாம் அந்த மரத்து மேலே இருந்து என்ன பண்ணுச்சு, கீழே இறங்கி தாவி வந்து பட 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 படப்படன்னு எல்லா குல்லாவையும் தூக்கிட்டு மேலே ஓடிடுச்சு. மரத்துக்கு மேலே எல்லாம் பார்த்தா ஒரே குல்லாவாக இருக்குது மரம் பூரா. இவன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா இவன் கூடையில ஒரு குல்லா கூட கிடையாது. எல்லா குல்லாவும் இப்ப எங்க இருக்குது, மரத்துக்கு மேல போயிருச்சு. இவன் எந்திரிச்சு பாக்குறான், எங்கடா குல்லாவை காணோம், கூட பூரா குல்லா இருந்துச்சு காணமே, நான் எப்படி வியாபாரம் பண்றது, என்ன பண்ணு தெரியலையே அப்படின்ட்டு என்ன பார்த்தா மேல குல்லா போட்டுட்டு எல்லா குல்லாவும் எல்லா மங்கியும் உட்காந்துருக்குது. எல்லா மங்கியோட தலையிலையும் ஒவ்வொரு குல்லா இருக்குது. இவன் பார்த்தான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அந்த குல்லாவை எடுத்து, இவன் போட்டிருக்கிற குல்லாவை எடுத்து ஓங்கி வீசி விடுறான். அந்த குரங்குல என்ன பண்ணுது, அதுக்குள்ள போட்டிருக்கிற குல்லாவை தூக்கி தூக்கி ஓங்கி வீசி விட்டுருச்சு. இவன் எல்லா குல்லாவையும் எடுத்து கூடையில போட்டுக்கிட்டான். கூடையில போட்டு இவன் கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே குல்லா, அதே வியாபாரம், அதே கூடை. ஆள் மட்டும் அந்த குல்லா வியாபாரி இருந்த பாருங்க, அவனுடைய பேரன் அதே வழியில குல்லா வியாபாரம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கிறான். அதே மரம், அதே மாதிரி தூக்கம் வந்துருச்சு. இவன் தூங்கிட்டான். அதே கூடை நிறைய குல்லா, மரம் நிறைய குரங்கு. அந்த குரங்கெல்லாம் இறங்கி வந்து எல்லா குல்லாவையும் தூக்கிட்டு மேலே போயிருச்சு. இந்த குல்லா வியாபாரி என்ன பண்ணா, படுத்துக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி குல்லாவை காணோம். எல்லா குல்லாவும் இப்போ மரத்து மேலே இருக்குது, குரங்கு தலையில் போட்டிருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் தாத்தா இதே மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணா, இவனுடைய குல்லாவை கழட்டி தூக்கி போட்டான் பாருங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணி தாவி வந்து இவன் அந்த தூக்கி போட்ட குல்லாவை வாங்கிட்டு போய் 2 குல்லாவை போட்டுக்குச்சு. இவன் என்ன பண்ணா, அட எங்க தாத்தா சொன்னாரு நடக்கலையே, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு மேலே அண்ணாந்து பார்த்து, எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணாரு, எல்லாம் தூக்கி போட்டேன் குரங்கெல்லாம், இன்னைக்கு நான் போட்டேன் ஏன் தூக்கி போடலங்குது. அந்த மேலே போட்ட குரங்கு சொல்லுது, எங்களுக்கும் தாத்தா இருக்கிறாங்க, எங்க தாத்தா குரங்கு சொல்லிட்டு தான் போயிருக்குது, அவன் தூக்கி போடுவான், யாரும் போட்டுறாதீங்க, வாங்கி போட்டுக்கிட்டான். இவன் நினைச்சான் குரங்குக்கும் தாத்தா இருக்க தான் செய்யுது அப்படின்னு திரும்பி ஊருக்கு போயிட்டான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால முன்னோர்களெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தது அப்படியே செஞ்சுக்கிட்டே வரோம். அப்படியே செஞ்சுட்டே வந்ததுன்னா இப்போ காலகட்டம் மாறி போச்சு. குரங்கு வாங்கி போட்டுக்குது, இப்போ அது திருப்பி தூக்கி போடுறதில்ல, அது வாங்கி போட்டுக்குது. நம்ம சில காரியங்களை காலகாலமாக செஞ்சுட்டே இருக்கிறதுனால அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது, அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நாங்க படிச்ச பைபிள் காலேஜில் இதை சொல்லிட்டு இருப்பாங்க, இது என்னன்னு புரியல, நான் படிச்சதில்லை, இப்படி சொன்னாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் என்ன பண்றாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார், உண்டாக்குறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இது எப்படி ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா சிருஷ்டித்தாரா? இது எப்படி இப்படி வந்துச்சு, எப்படி ஒழுங்கின்மை வெறுமையுமா வந்துச்சு, என்ன ஒன்றும் புரியல. ஆண்டவர் தானே சிருஷ்டிச்சாரு. ஆண்டவர் படைத்த ஒரு படைப்பு எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறும்? நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதை சிருஷ்டிச்சாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சிருஷ்டிப்புல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறினது எது? பூமி தான், வானம் இல்லை.
வானம்னா இது வந்து ஆகாய விரிவை சொல்லலை, அந்த வானத்தை சொல்லலை. இப்போ நம்ம பார்க்குறோமே ப்ளூ கலரில், அதை சொல்லலை. இந்த வானம் வந்து ஹெவன்ஸ், இந்த பரலோகங்களையும் பூமியை சிருஷ்டி. அந்த பூமி தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறுச்சே தவிர அந்த ஹெவன் மாறல, அந்த பரலோகம் மாறல, வானம் மாறல. அந்த வானம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பூமி தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆச்சு. ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறுச்சுன்னா அதை அப்படி தொடர்ந்து வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கவனிங்க, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இருள் வருகிறதோ அங்கு எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் வரும். அல்லேலூயா. அப்ப ஒழுங்கின்மை வெறுமை எங்க வருது? இருள் இருக்கிற இடத்திலே வருகிறது. இருள் என்பது என்ன? இருட்டுனா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இருட்டுனா என்ன? இருட்டுனா என்ன சொல்லுங்க. என்னங்க இருட்டு நமக்கு தெரிஞ்சது தானே, சொல்லுங்க. நான் தெரியாமையா கேட்டேன். இருட்டு நம்ம அனுபவிக்கிறோம்ல. இருட்டுனா என்ன? கருப்பா இருக்கிறது. எக்ஸ்பிளனேஷனே இல்லை பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொருள் தான் அது. இருட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான், அதுக்கு ஒரு விளக்கமே சொல்ல முடியல பாருங்க நமக்கு. ஐயா சொல்றாரு, டேவிட் ஐயா சொல்றாங்க, ஒன்றும் தெரியாது, அதுதான் இருட்டு. கரெக்ட், அது ஒண்ணு. அடுத்தது இருள்னா உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு வார்த்தைங்க இருள், ஆனா அதுக்கு விளக்கத்தை சொல்ல முடியல பாருங்க. ஓகே, வெளிச்சம்னா விளக்கம் சொல்லுங்க. வெளிச்சம் என்ன விளக்கம் சொல்லுங்க. வெள்ளையா இருக்கும், எல்லாமே தெரியும். ஓகே, அவ்வளவுதான். இருள் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சம் அப்படின்னா எல்லாமே தெரியும். சூப்பர் விளக்கம். கவனிங்க, இருள் என்பது ஒன்றும் இல்லை, the absence of light, அவ்வளவுதான். அதாவது வெளிச்சம் இல்லாத தன்மை. வெளிச்சம் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, வெளிச்சம் இல்லைன்னு வைங்க, அதுதான் என்னது? இருள். ஓகே, இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ அந்த இடத்துல என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாதனால அங்கே பார்க்க முடியல, இருள் ஆயிடுச்சு. இருட்டுனாவே அவர் சொன்னபடி, டேவிட் சொன்னபடி, இருள்னாவே என்னது? ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு மனுஷன், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இருள் இருக்கிறான். இருள் இருந்தானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ்வளவுதான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியல அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அங்க ஒண்ணுமே தெரியாது, அவன் பாவத்தில் இருக்கு. இதெல்லாம் கனெக்டடு, இதெல்லாம் ஒவ்வொன்றா கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு மனுஷன் இருளில் இருந்தான், அவன் பாவத்தில் இருக்கான். பாவத்தில் இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சத்தை பத்தின காரியங்கள் தெரியாது. ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, ஒரு பொருள் காட்சி நடக்குது, அங்க என்ன நல்லா இருக்கும்? ஒரு ஆட்டன் தூரி இருக்கும், ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கும், ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று போயிட்டு வரும். அப்புறம் வந்து ஒரு என்ன நான் சொல்றேன், நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா பொருள் காட்சியில் என்னென்ன இருக்கும்? ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் சுத்திட்டு இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி இப்படி போயிட்டு போயிட்டு அதெல்லாம் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து டிஸ்கோ டான்ஸ்னு ஒரு இது இருக்கும், அது ஏறி உட்காட்டா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், சுத்தும், மேலே போகும், கீழே போகும், நமக்கு குடல் கிடல்ல இங்கே வந்துட்டு போகும். என்னங்க புரியல சொல்றது? அதெல்லாம் போயிருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப பரிசுத்தவானா இருந்துட்டீங்களா என்னமோ தெரியல. போயிருக்கீங்களா பொருள் காட்சிக்கு குழந்தைகளை கூட்டிட்டு? அப்போ பொருள் காட்சிக்கு நம்ம கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போகும்போது என்ன நடக்குது? டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டர்ல வெளியே நிக்கிறோம். பொருள் காட்சிக்கு வெளியில அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம் டிக்கெட் வாங்குறதுக்கு. அங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த இது, அந்த பெரிய, அது பேர் என்ன சொல்ற, ராட்டன் தூரிமாமா, அந்த ஜெயிண்ட் வீல் சுத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள உட்காந்துட்டு, அதுல உள்ள உட்காந்துட்டு இருக்கிறவன் மேல போகும்போது ஒரு மாதிரி இருப்பான், கீழே வரும்போது ஒரு கத்து பாருங்க. வெளியில கவுண்டர்ல நின்றுட்டு எதுக்குடா அவன் கத்துறான்? அப்படி எதுக்கு அப்படி கத்துறான் கிருக்கேன்? நம்ம எங்க நின்றுட்டு கவுண்டர்ல நின்றுட்டு வெளியில, அது எக்ஸிபிஷனுக்கு வெளியில என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ போய் உட்காந்து பாரு. உட்காந்தே பாக்குறது இல்ல, வெளியில நின்று ஏன் இப்படி கத்துறான், இவன் ஏன் இப்படி பண்றான். சபையில நம்மெல்லாம் ஆவில நிறையிறோம், வெளியில இருந்து பாக்குறவன் இவன் என்ன இப்படி கத்துறான், இது என்னமோ வளர்றானுங்க, அந்நிய பாஷையை பேசுறத எதுக்கு இப்படி பண்றான். அவனுக்கு அந்த அனுபவம் இருக்காது, அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்க மாட்டான். ஆனா வெளியில இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இங்க நிக்கிற அனுபவம் ஒண்ணு இருக்கு, பலிபீடத்தினுடைய அனுபவம். இந்த அனுபவம் ஒரு வித்தியாசமானது. இந்த அனுபவத்திலே வராம பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல நிக்கிறதுங்கிறது அக்னியில நிக்கிற காரியம். அக்னியில நிக்கிறோம், ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தை வரக்கூடாது. இந்த பாத்திரத்தை நான் தயார் பண்ணி வைத்திருந்தால்தான் இது மேல நான் நிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் தயாராக பரிசுத்தருடைய பிரசன்னத்துல நிற்கும் பொழுது மாம்சத்திலிருந்து பேசுறதா ஆவியிலிருந்து வருதா எதிலிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அது வீணா போயிடும். ஆனால் ஆவியானவர்கள் பலன் கொண்டு நிற்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே வரும் பொழுது அந்த பரிசுத்த பிரசன்னத்தோடு நம்ம வந்து இங்க நிக்கணும். நம்முடைய பாத்திரம் கழுவப்பட்ட பாத்திரமா இருக்கணும். நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கத்துக்கு அந்த அன்னைக்கு மட்டும் நான் பயங்கர பரிசுத்தமா வந்து நிக்கணும் அப்படி அல்ல, ஒரு வாரம் முழுவதும் இதுக்கு தயாராகணும். அல்லேலூயா. அந்த வாரம் முழுவதும் ஜெபத்தோடும் ஆவியோடும் அந்த கனெக்ஷன்லயே இருக்கணும். ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும், உலகத்துக்குரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது, உலகத்துக்குரிய காரியங்களை கவனம் செலுத்தக்கூடாது. ஆவியில் அனல் கொண்டு இங்கே வந்து நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பாத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த பாத்திரம் பயனுள்ள பாத்திரமா மாறணும். அப்பதான் அந்த இருள் வராது, ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும் பொழுது இருள் விலகிரும். இருளை வந்து நீங்க மூட்டை மூட்டையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் துரத்த முடியாது. இங்க ஒரு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா இருள் தானா காணாம போயிடும். அல்லேலூயா. அப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுன்னு பாக்குறோம். the empty and void. எப்படி அது வந்துச்சு, எப்படி அது வந்துச்சு? எரேமியா எடுங்க, 4வது அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். கவனிங்க, அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இந்த எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனம் யாரை பற்றி சொல்லி இருக்கிறதுனா, இந்த உலகமே போற்றி புகழக்கூடிய இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லி இருக்குது. அப்புறம் என் ஜனங்கள்ங்கிறாரு. இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஞானிகள் எங்கிருந்து உதிக்கிறாங்க, பயங்கரமான ஞானவான்கள் எது, எல்லாவற்றிலும் அறிவு பெருத்தவர்கள், விவசாயத்தில் பெருத்தவர்கள். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நடந்த அந்த கூட்டத்தில், அந்த ஆகஸ்ட் 15 நடந்த கூட்டத்தில் பாஸ்டர் எபினேசர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னார். கவனிச்சிங்களா நீங்க? இஸ்ரவேலர்கள் தான் உலகத்திலே எல்லாவற்றிலும் தலை சிறந்தவர்கள். விவசாயத்தில், மற்ற காரியங்கள், அணுசக்தியில அல்லது இராணுவத்தில், எல்லா துறைகளிலும் பயங்கரமான ஆட்கள், பயங்கர பெரிய ஆட்கள் யாருன்னு கேட்டா இஸ்ரவேலர்கள் என்றவர் சொன்னார். அந்த இஸ்ரவேலர்களை தான் சொல்றாரு தேவன், என் ஜனங்களோ மதியற்றவர்கள். இவனுங்க மதியற்றவர்கள் என்ன டீசெண்டா போட்டிருக்கு, என் ஜனங்க அறிவு கட்டவனுங்க. நம்ம பாஷையில் அவனுங்க அறிவு கட்டவனுங்க. அடுத்தது, என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இருள் எப்படி வருகிறது அப்படின்னா, தேவனை அறியாது இருக்கிற சூழ்நிலை வரும் பொழுது இருள் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஹல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஆண்டவர் வார்த்தை கேட்க முடியல, அந்த பிரசன்னத்தை உணர முடியலன்னு நீங்க எப்பொழுது சொல்லுகிறீர்களோ அப்பொழுது ஒரு இருள் உங்களை வந்து மூடுகிறது. அப்பொழுது நீங்கள் மதியற்றவர்களாக ஆகிறீர்கள், தேவனை அறியாத அறிவு கெட்டவர்களாக மாறுறீங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் அந்த உணர்வை எப்பொழுதெல்லாம் அது வருகிறதோ அப்பெல்லாம் நீங்க அதை ஊதி விட்டுட்டே இருக்கணும். நேற்று பேசும்போது சொன்னேன், அடுப்பு எரியும் பொழுது விறகு கட்டையெல்லாம் உள்ள வச்சு விறகு எரியுது, மேல கொதிக்குது, தண்ணி பொல 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 கொதிக்குது, அடியில விறகு கட்டை வச்சிருக்குது, விறகு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தீயெல்லாம் அணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஒருத்தவன் சொல்லுவான், நீ பேசும்போது
இதே வரமாட்டேங்குது, பிரசன்னமே வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா எனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே அந்த தீ அணையும். நீ பாடும் பொழுது ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே அணையும். அதுக்கப்புறம் நீ எல்லாம் எதுக்கு ஏறி பிரசங்கம் பண்ற, உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உடனே நினைச்சு டக்குன்னு எல்லா தீயும் அணைஞ்சு போய் தீ கங்கு மட்டும் அப்படியே இருக்கும். அந்த விறகு கட்டையில் இருக்கிற சாம்பல்ல என்ன ஆகும்? அப்படியே அது மேலே வந்து படிஞ்சு. நான் நினச்சிக்குவேன், சே இப்போ பாஸ்டர்மா வந்து சொல்கிறாங்க, ஏங்க இப்படி போட்டு சத்தம் போடுறீங்க, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க, இந்த மாதிரி நான் எது செய்யல சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கிக்கிறீங்களேங்கும் பொழுது என்ன ஆகும் மனதில்? ஐயோ நான் எதாவது பண்ணிட்டேனா, எதாவது செஞ்சுட்டேனா, அதுகளவே நான் யோசிக்க ஒரு சாம்பல் வந்து அந்த தீ மேலே அப்படியே படர்ந்துரும் பாருங்க. இப்போ என்ன ஆகும்? அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கிற அந்த விறகு அப்படியே ஆஃப் ஆகி அந்த அனலே இல்லாமல் அப்படியே மாறிடும். நமக்கு உணர்வே தெரியாது, ஆண்டவர் அனுபவிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறாரு? உள்ளதா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உள்ளதா இருக்கிறாரு. ஆனா அந்த உணர்வு நமக்கு புரியறது இல்ல. ஏன் புரியறது இல்ல? நம்முடைய ஆத்மா அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. ஹல்லேலூயா. அதாவது ஆவியில் அனலாயிருங்கள் என்று பொருள் இருக்கிறது. அந்த அனலை நம்ம விடவே கூடாது. அந்த அனல் ஆவியில் அனலா இருக்க 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 என்ன நடக்குது? உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, ஆவி அனலா இருக்குது, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கப்ப கப்ப கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒருத்த வந்து சொல்றாங்க, பாரு அங்க வந்து ஒரு சருகு இருக்குது, அந்த சருகை கொண்டு வந்து அந்த விறகு மேல போட்டு அந்த விறகு அணைச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு காஞ்ச சருகை கொண்டு வந்து, உனக்கெல்லாம் ஆவியே இல்லை, உனக்கெல்லாம் அபிஷேகமே இல்லை அப்படின்னு உள்ள போடுறான்னு வைங்க, என்ன ஆகும்? ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா பத்திக்கிட்டு எரியும், அந்த சருகும் சேர்ந்துட்டு எரியும். யாரு நம்ம மேல வந்து தூசணத்தை சொல்லுகிறார்களோ அந்த தூசிக்கிற காரியமும் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும், நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப ஆவியில் அனலா இருக்கும்போது உங்கள் மேல் எந்த காரியத்தை வந்து சருக போட்டுட்டு சணல போட்டு, ஏன் பச்சை வாழை மரத்தையே கொண்டு வந்து சொருகட்டும், அதுவும் சேர்ந்து புகையோட புகையை எரியும் அப்படியே. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாதீங்க. ஹல்லேலூயா. எரிச்சு விட்டுருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஆவி அனலா இருக்கும் பொழுது யார் என்ன வந்து போட்டாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அனல் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இருளை விளக்குகிற ஒரே காரியம், அந்த எரிந்து கொண்டிருக்கிற வெளிச்சம் உள்ள வரும் பொழுது அந்த இருள் நம்மை விட்டு விலகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. இப்ப இந்த என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்ப இவர்களுக்கு இதெல்லாம் படிச்சுங்க, இதெல்லாம் நம்மளதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்குள்ள இருள் வருதுன்னு சொன்னா நீங்கள் மதியற்றவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம், அந்த ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க,
இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வாசிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உருவாக்குறார். பிதா சித்தம் கொள்ளுகிறார். பிதா இப்படி உருவாக்கணும், இப்படி எல்லாம் உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து வார்த்தை பேசுறாரு. அதை உருவாக்க வேண்டியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் அதை உருவாக்குறார். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் உருவாக்கிட்டு ஆவியானவர் பார்க்கிறார், வானம் எவ்வளவு அழகு, பூமி எவ்வளவு அழகுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப பூமியானது எப்படி ஆயிடுச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிடுச்சு. உங்க வீட்டுல அப்பதாங்க துணி துவைச்சு துணி காய போட்டிருக்கிறீங்க, திடீர்னு மழை தூறுற மாதிரி வருது, வேகமா போய் துணி எல்லாம் எடுத்துட்டு உள்ள ஓடியாந்துடுறீங்க. எல்லாம் காஞ்சு நல்லா இருக்குது, உங்களுக்கு நேரமும் இருக்குது. ஆனா அதை என்ன பண்றீங்க? சோஃபா மேல போட்டு விட்டுறீங்க, மடிச்சு அப்படியே இருக்குது, போட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. பாஸ்டர் என்ன பண்றாரு? கால் பண்றாரு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறோம், ஒரு டீ மட்டும் போட்டு வைங்க அப்படின்னு சொல்றோம். உடனே அவங்க என்ன பண்றாங்க? துணி வேற கிடக்குது. ஓகே ரைட், இப்ப மடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. கோபார்னு எல்லாத்தையும் அள்ளி நேரா கொண்டு போய் ஏதோ ஒரு கபோர்டோ இல்ல பீரோவோ ஏதோ ஒண்ணு திறந்து அப்படியே உள்ள வச்சு அடைச்சு கதவை பூட்டாம இருக்கும்போது கிங் கார் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ வந்துட்டாரே, இது ஏதாவது வச்சு முட்டை கொடுக்கணும். சேர் ஒன்று எடுத்து, ஏன்னா பீரோ திறந்துட்டு வருது, ஏன்னா மடிக்கல துணி, சேரை வச்சு அப்படியே அணை கொடுத்துட்டு அங்க ஏதோ அது மேல ஒரு வெயிட்டை வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே போய் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், வாங்க அவங்க உள்ள உட்காந்தாச்சு, உள்ள எல்லாம் உட்காந்து பேசுறோம், எல்லாம் பண்றோம். பேசிட்டு இருக்கும்போது உள்ள என்னவா இருக்குது? கொஞ்சம் ஒழுங்கின்மை இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு? நம்ம மனசுல வெறுமை. சே, நமக்கு டைம் இருந்தது, அது மடிச்சாத வச்சிருந்துருக்கலாம். திடீர்னு இவர் வருவான்னு இவர் சொல்லிட்டு வர வேண்டியதான, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல, படிச்சு வச்சிருந்துருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க 4 புள்ள இருந்திருப்பீங்க, ஒரு 1/2 நாள் இருந்திருப்பீங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரத்துக்கு கேட்பீங்க, இந்த பாஸ்டர் திடீர்னு வந்துட்டாரு, போட்டு அந்த துணியை கொண்டு வந்து போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா நான் கேட்ட அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு போகிறது இல்ல, அந்த 1/2 மணி நேரம் தேவையா இருக்குது. அப்ப என்ன பண்ணுது? ஒழுங்கின்மை அங்க காணப்படுது. சரி, இப்ப என்ன பண்றீங்க? அது எல்லாத்தையும் இந்த சினாரியோவை, இதே சீனை நான் கொஞ்சம் பேக்ல கொண்டு போறேன். சிஸ்டர், நான் ஒரு 1 மணி நேரத்தில் வரப்போறேன், உங்க வீட்டு 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு, ஒரு டீ மட்டும் கொடுங்க, நான் வந்துடுறேன், வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். 1 மணி நேரம் இருக்கு. ஓகே, எல்லாம் கிளீன் பண்றது, ரெடி பண்றது எல்லாம் ரெடி பண்ணி, தூங்குறதுங்கிறது எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, இங்க சோஃபா வந்து பாக்குறதுக்கு சோஃபால நிறைய துணி இருக்குது. ஓகே ரைட், 1 மணி நேரம் சொல்லியிருக்காரு பாஸ், இன்னும் டைம் இருக்கு. ஓகே, எடுத்து எல்லாம் எல்லாம் மடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டு போய் ஒரு செல்ஃப், கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு செல்ஃப் மேல அடுக்கி வச்சுட்டு, அதை ஒரு துணி போட்டு கரெக்டா கவர் பண்ணி வச்சுட்டு, அது கரெக்டா ஒரு துணி போட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. வந்தாச்சு, பாஸ்டையா வாங்க, சோத்திர பிரைஸ் உள்ள வந்தா எல்லாம் நீட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. நான் அந்த இடத்துல உட்கார வர்றதுக்குள்ள உங்க குழந்தை ஓடி என்ன தைரியம் தான், நான் தொடக்கிற துண்டை வச்சு இதை மூடி வச்சிருப்பீங்க, துண்டன் அந்த மூடி வச்சிருக்கிற துண்டை சாதாரண இழுக்க, அதுல இருக்கிற துணியெல்லாம் கீழே சரிஞ்சு கீழே விழ, எல்லாம் அந்த இடம் பூரா மறுபடியும் ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? கோபம் வருமா? தண்ணி கொஞ்சம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க.
கோபமா இருக்கும். நான் உருவாக்குன, நான் மடிச்சு வச்ச, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச இதை என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் களைச்சு விட்டுட்டாங்க. இப்படி களைச்சு கீழே தள்ளிட்டான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? கோபம் வருமா, சந்தோஷம் வருமா? கோபம் வரும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, கிரியேட் பண்ணி வச்சு, எல்லாம் வான பூமி எல்லாம் உண்டாக்கி வச்சு இப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் ஒழுங்கின்மை வெறுமையா மாறிடுச்சு. அவருக்கு கோபம் வந்திருக்கணுமா, வரக்கூடாதா? வந்திருக்கணும். ஆவியானவர் எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப ஒழுங்கின்மை வெறுமையுமா கிடக்குது. அவர் கோபம் வருமா, வரக்கூடாதா? கோபம் வந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அப்படியே ஜாலியா இருக்கிறார். நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க சார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாரு. இருங்க, போதும் பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ன இதெல்லாம் மடிச்சு வச்சு கீழே விழுந்து கிடக்குது. யாரும் இப்படி தள்ளது? பாஸ்டர் வந்துட்டாரு. யாரும் தள்ளது அப்படிலாம் இல்ல, கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிருங்க. யார் தள்ள? நீ தான் தள்ளியா? உங்க வீட்டுலன்னு வச்சுக்க, ஜோசப் ஐயா வீடு. இதெல்லாம் களைச்சு கீழே வந்துருச்சு. இப்ப எஸ்தர் வந்து அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சொல்லாம ஏங்க இதை மடிச்சு வைங்க, எடுத்து மேலே வைங்க, வர்றேன் ஐயா வர்றாரு, வாங்க அப்பா வராங்க, வாங்க மடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்ல கோபத்துல. ஹல்லேலூயா. அப்படிதான் நான் சொல்றது. கோபத்துல அவருக்கு ஆக்ட் பண்ணவே இல்லை. அது வாய்ட் அண்ட் எம்டி. அது வந்து என்னவா இருக்கு? வாய்ட் அண்ட் எம்டி, வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்குது. ஆனா வெளிச்சம் வரட்டுங்கிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் கலீஜான வாழ்க்கை முறை இருந்தாலும் சரி, தேவன் உள்ள வந்து வெளிச்சத்தை பேசினா வெளிச்சம் வந்துடும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துதான் தீரணும். ஹல்லேலூயா. அவர் கோபப்பட்டு சொல்ல மாட்டாரு, சந்தோஷமா தான் சொல்லுவாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. அந்த இருளும் வெறுமையும் ஒண்ணும் தெரியாம, அங்க ஒண்ணு இருள் என்ன அர்த்தம்? ஐயா சொல்றது மறுபடியும், அங்க ஒண்ணுமே தெரியாது, இருள்ல ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்ல வெளிச்சம் உண்டாகட்டும்ங்கிறாரு. அங்க ஒரு வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு உள்ள என்ன பண்ணார் ஆவியானவர்? அசைவாடிட்டு தான் இருந்தார். கோவப்படல. நான் உருவாக்குனதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு கோவப்படல. நான் உருவாக்குனது மோசமாயிருச்சுன்னு கோவப்படல. ஐயோ நான் பண்ணின வானம் நல்லா இருக்கே, இந்த பூமி சீரழிஞ்சு போச்சு, வெறுமையா இருக்கே, ஒழுங்கின்மையா இருக்கேன்னு கோவப்படலைங்க. கோபம் காரியத்தை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய கோபம் நடப்பிக்காது. ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க புருஷன் மனைவி மேல, மனைவி புருஷன் மேல கோவப்படாதீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பிரச்சனை, கோவப்படாதீங்க. தேவ சித்தம் நிறைவேறாது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கோபப்படவே கூடாது, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கோபப்பட்டீங்கன்னா என்னன்னு சொல்றாரு? மதிகட்டவன், அவன் அறிவில்லாதவன், அவன் இன்னார்னு சொல்லும் பாருங்க, அவன் மதிகட்டவன், பைத்தியம். பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யறதுன்னா அவங்க அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொல்லாப்புன்னா என்ன? கெட்டது. கெட்டதுன்னு என்ன? புருஷனை பார்த்து கண்ணாம்பேணி திட்டுறது, பொண்டாட்டி புருஷனை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து கண்டபடி திட்டுறது. அதுக்கு அவங்க ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும். புருஷனை திட்டுறதுக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் மனைவிக்கு. அதே மாதிரி மனைவியை திட்டுறதுக்கு புருஷனுக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும். அதெல்லாம் அறிவு கெட்டத்தனம். குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விடாமல் செய்கிற காரியங்கள் தான் இருள். ஹல்லேலூயா. அவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்து ஆவியானவர் கூல இருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். சரி, அசைவாடி கொண்டிருந்தார் சொல்றேன்ல, இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில ராகாப் அப்படின்னு பேரு. ராகாப் அப்படின்னா
அசைவாடுதல், அதுக்கு அதான் மீனிங் வருது. ராஹப் அப்படின்னா ஹீப்ரு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டு க்ரோ ஸ்லோ, ரிலாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரிலாக்ஸ், இளைப்பாறுதலோடு இருங்க. இளைப்பாறுதல் அர்த்தம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது வெளிச்சம் உருவாகும். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் இருதயத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளிச்சம் வராது. இருள் மறுபடியும் இருள் வந்து 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 மூடி எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாம பண்ணிடும். ஆனால் உங்களுக்குள்ளாக வெளிச்சம் விட்டுருச்சு. அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் வந்துருச்சுன்னா போதும். ஹல்லேலூயா. அந்த ரெஸ்ட் என்ன பண்ணும்? to grow slow, soft, to grow soft அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியத்தை வளர செய்து கொண்டு இருக்கும். சாஃப்டா, அது ரொம்ப மென்மையா அது வளர்ந்துட்டு இருக்கும். ஆண்டவருடைய அபிஷேகம் அப்படிதான், உள்ள இருக்கிற ஆண்டவருடைய அபிஷேகம் அப்படிதான் மென்மையா உங்களுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்? உங்களுக்குள் இளைப்பாறுதல் வரும் பொழுது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கும் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளை ஓனர் போட்டு கண்டபடி திட்டுறானா, திட்டுட்டும். என்ஜினியர் போட்டு கண்டபடி ஏதோ சொல்றாரா, சொல்லட்டும். உங்களுக்குள்ள ரெஸ்ட்ல இருக்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள் ரெஸ்ட் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள அந்த ரெஸ்ட் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் வளர ஆரம்பிச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் வளர ஆரம்பிப்பாரு. அதுக்கு பேர் ராகாப்னு பேர். அந்த இளைப்பாறுதல். அதுனா உங்களுக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வரணும். கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. ஒரு கடல் அழக மோதுது, கடல் வருது, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, படகு சாயிர மாதிரி இருக்குது. ஏசு கிறிஸ்து உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நினைச்சு பாருங்க. லேவி நேற்று டர்ஃப் போயிட்டு வந்து செம்ம தூக்கம். நைட்ல போய் விளையாண்டுட்டு வந்தா பகல்ல லீவுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கர தூக்கம். நானும் மீட்டிங் கூட்டிட்டு போனான்னு என்னென்னமோ பண்றாங்க, எழுப்புறேன், டே எழுந்துடுறா, அதுடா இதுடா அப்படிடா இப்படிறாங்கிறேன். ஏசு கிறிஸ்து அந்த படகுல தூங்கின மாதிரியே தூங்குறான். நான் நினைச்சேன் அவர் பாத்து இப்படிதான் தூங்கி இருப்பாராட்டு இருக்குது. கையை தலைக்கு வச்சு அவர் பாட்டு அவன் பாட்டு தூங்குறான். பெட்ல தான் பில்லோலாம் இருக்குது, அதெல்லாம் கூட அவனுக்கு தெரியல. தலைக்கு கையை வச்சு தூங்கிட்டு இருக்கான். ஆயாசமா உருட்டுறேன், பெரட்டுறேன், தலைகளாலாம் பிடிச்சி தூக்கி பார்த்துட்டேன், முடியல. நான் நினைச்சேன் இயேசு கிறிஸ்து அந்த கடல் மத்தியில, புயலின் மத்தியில, அவ்வளவு காற்றடிக்கும் பொழுது எப்படி தூங்கி இருப்பார்? இப்படிதான் தூங்குறான் பாரு. தூங்கட்டும், அவனால் இளைப்பாறுதல் இருக்கட்டும். அவ்வளவு புயலின் மத்தியில இளைப்பாற முடியுமா? இயேசு கிறிஸ்து இளைப்பாறினார். மத்தியில கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி, இருதயத்தில் இளைப்பாறுதல் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமா ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்கணும்னா இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம போகணும் எல்லா சூழ்நிலைகளிலும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் இதை சொல்றேன். சின்ன சம்பவம். நான் ஒரு டிராவல் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல அவருடைய பாஸ்போர்ட்டு, விசா, மற்ற காப்பி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி பிளேஸ் கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அங்கே செக்கிங்கில் வந்து கழட்டி கொடுக்கணும். எல்லாம் கழட்டி செக் பண்ணுற கொடுக்கணும். கோட்டு, பெல்ட்டு, பர்ஸு, வாட்ச் எல்லாம் கொடுத்து ஒரு ட்ரேவில் வச்சு கொடுக்கணும். அந்த ட்ரேவில் வச்சு கொடுத்துட்டு 2 ட்ரே, என் கோட்டு பத்தலைன்னு, ஏன்னா குளிராக இருந்ததுனால லெதர் ஜாக்கெட் ஒன்று, லெதர் ஜர்க்கின் ஒன்று போட்டிருந்தேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் கழட்டி தனித்தனியாக வச்சு கொடுத்து விட்டுட்டேன். அவங்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வரும் பொழுது இந்த கோட்டு போட்டிருந்ததை நான் மறந்துட்டு அந்த லெதர் கோட்டை மட்டும் எடுத்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். இந்த கோட்டுக்குள்ள தான் குடும்பத்தினுடைய அத்தனை பாஸ்போர்ட்டு, அந்த ஐடி கார்டு, நம்ம நேஷனல் ஐடி கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, விசா காப்பி, அது இது எல்லாமே உள்ள இருக்கு. அது அதுலேயே மாட்டிக்கிச்சு. நாங்கள் ஏறி வந்தாச்சு, எல்லாம் பண்ணி செக்கிங்லாம் முடிச்சு நான் எடுத்து போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த கோட்டு இருந்த அந்த ஒரு ட்ரே மட்டும் அங்கேயே மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஏறி வந்து ஃப்ளைட்லேயே உட்காந்துட்டோம். ஃப்ளைட்டும் கிளம்ப போகுது. ரன்வே கொண்டு போயிட்டான். முன்னாடி இருந்து அப்படியே கொண்டு போய் ரன்வே கொண்டு போவோம். அப்புறம் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும். ரன்வே போயிட்டா எந்த ஃப்ளைட்டும் டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது, அது ரூல்ஸ் இல்லை. வந்து ஃப்ளைட்டுடைய கம்பெனிக்கு, அந்த ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்டோ அந்த ஃப்ளைட்டுடைய கம்பெனிக்கு அவங்க லெட்டர் தருவாங்க, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீங்கள் திறக்கணும்னு சொல்லி. அப்புறம் அதை வாங்கிட்டு போய் கேப்டன்கிட்ட கொடுத்து அவங்க கொண்டு போய் அங்கே கொடுத்து, இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர். ஆனால் இப்போ ஃப்ளைட் எங்கே நிற்குது? ரன்வேல நிற்குது. இன்னொரு ப்ரெஷர் பாருங்க, ரன்வேல நிற்குது, நான் உள்ள உட்காந்துருக்கேன். அப்பதான் நான் கவனிக்கிறேன், என்னுடைய உள்ள போடுற இந்த பிளேசர், இந்த கோட்டு நானும் எடுத்துட்டு வரல, அது ஏர்போர்ட்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு.
நான் ஏர்வோஸ் அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னோட எல்லாமே அங்கே மாட்டிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்ன வார்த்தை தான் பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் போய் இப்போ இறங்கக்கூடிய கண்ட்ரியில், நாங்கள் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம், வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நீங்கள் இறங்க போகிற தேசத்தில் உடனடியாக உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான எவிடன்ஸ் கிடையாது, நீங்கள் இன்னாருன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லை. உங்களை இம்மீடியட்டா குடும்பமா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த நாட்டினுடைய சட்டம் ரொம்ப வலிமையான சட்டம். நீங்க குடும்பமா உள்ள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களை உங்க நாட்டில இருந்து அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமா வந்து தான் உங்களை மீட்க முடியும். இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், செம்ம ப்ரெஷர் எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்குமே இது தெரியாது, இவங்களுக்கு எல்லாமே ஃபுல் ப்ரெஷர் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் உட்காந்து டங்ஸில் பேசிட்டு இருக்கிறேன், ஃப்ளைட் ரன்வேல நிற்குது, அடுத்து போய் மேலே ஏறிடும். அவங்க வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, அந்த ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்க எனக்குள்ள ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் டங்ஸில் பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் நேரம் எதுவுமே நடக்கலை. எனக்குள்ள ஒரு ரெஸ்ட் வந்துருச்சு, உள்ள ஒரு இளைப்பாறுதல், என் இறுதி இளைப்பாறுதல் வந்துருச்சு. ரெஸ்ட்டுக்குள்ள மறுபடியும் டங்ஸில் ஜாம் பண்ணிட்டே இருக்கேன். பிள்ளைங்களாம் மடியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க, இவங்க விளையாடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கர ப்ரெஷரான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிற சவுண்ட் ஒன்று வரும். அதுக்காக என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி என்ஜினை வந்து ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் வருவாங்க, அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அப்படி சவுண்ட் வந்தானே எனக்கு ஹார்ட் பீட்டு, டங்ஸ் எல்லாம் நின்று போய் ஹார்ட் பீட் அதிகமாயிருச்சு. மறுபடியும் விடாம நல்ல டங்ஸ்ல பேசிட்டே இருந்தேன். மறுபடியும் அந்த ரெஸ்ட், மறுபடியும் உள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்துச்சு. அப்படியே ஃப்ளைட்டோட என்ஜின் சவுண்ட் அப்படியே கம்மியாச்சு. அப்போ என்னடா கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, நடந்தது என்ன சொல்றேன். அந்த கேப்டன், அந்த ஃப்ளைட் ஓட்டுற கேப்டன், அந்த காக்பீட்டும்பாங்க அவங்க, அந்த காக்பீட்ல இருந்து வெளியே வந்தாரு. என் பக்கத்தில் அப்படியே அந்த வந்துட்டு, ஏன்னா என்னோட சீட் நம்பர் தெரியும். அங்க வந்து பிளேசரை மடிச்சு வச்சிருந்தா, அந்த பிளேசரை எங்களை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதுக்கு எத்தனை ப்ரொசீஜர் இருக்கு. ஃப்ளைட்டை வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பல இடங்களில் பர்மிஷன் வாங்கி தான் ஃப்ளைட் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இந்த இளைப்பாறுதல் உள்ள வந்ததுனால எனக்குள்ள அந்த பரபரப்பெல்லாம் போயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, குழந்தைங்க, ஐயோ எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. கம்ப்ளீட் அரெஸ்ட் தான். அந்த நாட்டோட சட்டம் அப்படி தான். குழந்தைகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், நீ உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். தேசத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறீங்கிற கேஸ். ஓகே, இப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து கொடுத்துட்டு அவர் சொல்ற ஹேவ் அ நைஸ் ஜர்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. நானும் வாங்கி தேங்க்ஸ் சொல்லிட்டு என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த டைமில் நான் இவங்களுக்கெல்லாம் புரியல, ஆனால் எனக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த ஒரு ரெஸ்ட்டை சொல்கிறேன். அந்த ரெஸ்ட் எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, கவனிங்க, அந்த ஏர்போர்ட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். அவர் என்னை நிறைய தடவை பார்த்துருக்கிறாரு. அவர் இந்த பிளேசர் இவரோட தானே அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, அவர் இந்த ஃப்ளைட்லாம் டிராவல் பண்றாங்க. உள்ள இருக்கிற பாஸ்போர்ட், வீசா, மற்ற எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, அவங்க அந்த ஃப்ளைட்ல எந்த டோரையும் ஓப்பன் பண்ணல. அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் வரும், பார்த்துருக்கிறீங்களா? ஒரு இது படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டை கொண்டு வந்து அந்த கேப்டன் இருக்காங்க, அந்த ஓட்டுறாங்கல்ல, அந்த பைலட் இடத்துல நிறுத்தி அந்த படிக்கட்டு வழியா ஏறி ஜன்னல் வழியா கொடுத்துருக்குறாங்க உள்ள ஒரு பேசஞ்சர். இது நான் சொல்றேன், கொடுத்துட்டாங்க. அவர் என்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. இதை நான் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு திரும்பியும் போய் அங்க ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், இப்படி நடந்ததுன்னா அவர் நம்பவே இல்லை. அவரு இந்த சவுதி அரேபியன் வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது அப்படின்னாரு. ஃப்ளைட்டை நிறுத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவன் என்ன ஆனாலும் அவங்க மூவ் பண்ணிடுவாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. ஆனா எனக்காக 15 நிமிடம் அந்த ரன்வேல ஃப்ளைட் நின்றுட்டு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேணா நடக்கும். வரலாற்றிலே நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா.
அப்ப என்ன அர்த்தம்? இருதயத்துக்குள்ள ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும். நான் தான் சொல்ல வரேன், நம்ம இதை விட யாருக்காவது பெரிய ப்ரெஷர் இருந்திருக்குதாங்க? இதை விட. அப்போ என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இருதயத்துக்குள்ள மாத்திரம் நீங்க அந்த ரெஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இளைப்பாறுதலுக்குள் இருந்தீர்கள் சொன்னா, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மறுரூபப்படும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும். அது எப்படின்னு எனக்கு இது புரியவே இல்லை, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நான் போக வரைக்கும் நன்றி சொல்லிட்டே போனேன். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் டிராவல், 5.5 மணி நேரம் பறக்கணும். 5.5 மணி நேரமும் நான் நன்றி சொல்லிட்டே இருந்தேன் உள்ள. ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி அப்பா. இது இவங்களுக்கெல்லாம் புரியாது, இவங்க யாருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் புரியவே கூட புரியாது, ஆனா எனக்கு மாத்திரம்தான் புரியும் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரிடத்துல இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த டைம்ல நான் பரபரன்னு ஆயிருந்தேன்னா முடியாதுன்னு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏன் மறந்துட்டு வந்தீங்க, உங்களோட ஃபால்ட், அது போய்ங்க அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்குள் இளைப்பாறு, நான் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் முறையிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை என்னைய நீங்கள் தான் காப்பாற்றுற, உம்முடைய வேலைகளை செய்கிற, உம்முடைய ராஜ்யத்துக்குன்னு நான் வேலை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் எதிர்பாராத அற்புதங்கள், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே, இப்போ தேவன் நமக்குள் உலாவி கொண்டிருந்தார் என்று சொன்னால், அந்த இருளில் அசைவாடிட்டு இருந்தாரு பாருங்க ஆவியானவர். அப்படி நீங்கள் அசைவாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அந்த இருளின் மேலே வாய்ட், அந்த வெறுமையுமா இருக்கிற அந்த இடத்தை பார்த்து எந்த குழப்பமும் இல்லாத நம்ம இலைப்பாடுதல் இருக்கணும். நம்ம வீடு கச அப்பதான் சரி பண்ணி கூட்டி வச்சுட்டு போயிருக்கோம், அதுக்குள்ள வந்து காப்பியை கலார்னு கொட்டுவோம், டீ தோத்து சாப்பிட்டு அங்கேயே கிடக்கும், அது கிடக்கும். இப்பதானா மாப்போட்டு தொடச்சிட்டு போனேன், என்னடா மறுபடியும் பண்றீங்க? தாய்மார்களை சொல்ல, ஏன்டா இப்படியே வீட்டை கெடுக்குறீங்க? திரும்பி எடுத்து தொடச்சி வச்சா திரும்பி போய் கிளேவை கொண்டு வந்து வச்சு நசுக்கி அங்கெல்லாம் அழுக்கு பண்ணி எல்லாம். இதெல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சொல்றது, அவங்களுக்கெல்லாம் புரியும் கரெக்டா. அப்போ நம்ம அப்பதான் சரி பண்ணி வைப்போம், மறுபடியும் கெடுத்துருவாங்க. அப்பதான் சரி பண்ணுவோம், மறுபடியும் கெடுத்துருவாங்க. கடைசியில் நம்ம என்ன சோர்வாயி இனிமேல் பண்ணவே வேண்டாம்னு விட்டுருவோம். கடைசியா ஒண்ணு பண்ணுவாங்க, லாஸ்டா வந்து ஹெவியா ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க, அது நம்மளை செஞ்சே ஆகணுங்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரி ஒழுங்கினோம், எந்த மாதிரி வெறுமை இருந்தாலும் சரி, உங்க இருதயத்திற்குள் இளைப்பாறுதலை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கும் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 2 ராஜாக்கள் எடுத்து, இதோட நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் எடுத்து 4வது அதிகாரம் 8ல இருந்து வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஓகே, ரைட். கவனிங்க, நான் இந்த கதை மாதிரி சொல்றேன், இது ரொம்ப பெரிய ஸ்டோரி, நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன். இந்த எலிசாவுக்கும் எலியாவுக்கும் எல்லா ஊழியக்காரங்களுக்குமே தப்பு வரும். இப்ப இந்த எலிசா என்ன பண்றாரு, சூனேமுக்கு போறாரு, அந்த ஊருக்கு போறாரு. அங்க எப்ப ஊழியத்துக்கு போனாலும் சரி, அங்க வந்து ஒரு கனம் பொருந்தியன்னா எப்படி தெரியுங்களா? நல்ல வெயிட்டான ஆள் இல்லை, கனமான ஆளெல்லாம் கிடையாது. கனம் பொருந்தியன்னா அவங்க பெரிய ஆபீசர் ரேங்க், அவங்க பெரிய அதிகாரிகள் உண்டான அந்த ரேங்க், அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, அவரை வரவேற்று எப்பொழுதுமே அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு எப்பொழுதுமே அவங்க அழைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான். இப்போ அந்த எலிசா அங்கே வரும்பொழுது, எலிசா அங்கே வரும்பொழுது அந்த வீட்டில் வரும்போது அவங்க ரெகுலராக வந்துட்டு போகிறாரு. அங்கே ஊழியத்துக்கு வரும்போது அங்கே வருவார். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பக்கம் ஊழியத்துக்கு போகும்பொழுதுனா உடனே நான் எங்கே போவேன்னா, இங்கே எஸ்தர் சிஸ்டர் வீட்டுக்கு போவேன். அங்கே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி போவார், பெத்தானியா போகும் பொழுதுலாம் லாசர் வீட்டுக்கு போவார். ஏன்னா அங்கே இருக்குது அவங்க வீடு, சரி நம்ம அங்கே போய் மீட் பண்ணிட்டு போவார். அது மாதிரி இந்த எலிசா என்ன பண்றாரு, எப்போ போனாலும் அந்த கனம் பொருந்திய அந்த ஸ்திரீ வீட்டுக்கு போவாரு. அவங்க ஹஸ்பண்டோட சொல்றான், இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவருக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு ரூம் கட்டிடலாம், மேல் மாடியில் ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம், அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல பெட்டு போட்டு கொடுத்துடலாம், அங்கே ஒரு நல்ல மேஜை வச்சுக்கணும், நல்ல ஒரு டேபிள் ஒன்று செஞ்சு வச்சிடலாம்,
அப்புறம் அது மேலே ஒரு குத்து விளக்கு வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வராருன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எல்லாருமே அப்படிதான். இங்கே நம்ம சபையில் இருக்க அத்தனை பேருமே நான் வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோ ஒரு கனமாக கவனிக்கிறீங்க. உண்மையிலேயே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். என் பிள்ளைங்களுக்காக, என்னுடைய தலைவர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நான் நன்றி சொல்லுவேன். அப்படி கவனிப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த சூனேமியா ஊராளாகி அந்த பெண், கனம் பொருந்திய பெண்ணு எலிசா வரும்போதெல்லாம் ரொம்ப கவனிச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல பெட்டு மேஜை குத்து விளக்கெல்லாம் வச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் மறுபடியும் ஒரு தடவை வராரு. வரும்பொழுது இவர் சொல்றாரு, அரசாங்கத்துக்கிட்ட நான் ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் மேல் இருக்கும், அதை படிங்க சிஸ்டர். நீ என்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க, உங்களுக்கு நான் அரசாங்கத்துக்கிட்ட ராஜா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணித்தரேன், இல்லை அதிகாரிகள்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்லி எலிசா சொல்றாரு. வாசிங்க. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு இவரு. அதற்கு அவள், இப்போ இருங்க, இப்போ எனக்கு ரொம்ப மு.க. ஸ்டாலின் ரொம்ப தெரியும் வைங்க, நம்ம முதலமைச்சர். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஜெபிக்கிறேன். அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட, ஸ்டாலின் நமக்கு தெரியுங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது சொல்லட்டுமா, எதாவது சொல்லணுமா, உங்களுக்கு ஏதாவது பண்ணித்தர சொல்லணுமா அப்படின்னு ஸ்டாலின் நான் சொன்ன கேட்பாரு அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் நான் சொன்னா கேட்பாருங்கிற அளவுக்கு இவர் கேட்கிறாரு. நான் ராஜா கிட்ட இல்ல சேனாதிபதி கிட்ட ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஏதாவது பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அப்படின்னா பாத்துங்க, எந்த தேவையுமே அந்த அம்மா கிடையாது. அவ்வளவு கனம் புரிஞ்சவங்க, எல்லாமே இருக்கு என் ஜனத்தின் மத்தியில. பாருங்க, என் ஊர்ல இந்த பெருந்த பட்டணத்துல எங்க வீடு மாதிரி ஒரு வீடு இல்லை, எங்களுடைய சொத்து மாதிரி ஒரு சொத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அம்மா இருந்திருக்காங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் வந்து உங்ககிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணணும்? பெருந்திர பட்டணத்துல எங்க வீட்டை அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா, எங்க ஃபேமிலி அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா, எனக்கு எல்லாம் இருக்கு, சுகமா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சிஸ்டர், ஹல்லேலூயா. நீங்க கற்பனையில போயிட்டீங்க. ஓகே, நிச்சயமா சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் மாறும். ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்றேன், பெருந்திரையில உங்க வீட்டை மாதிரி உங்களுடைய குடும்பத்தை மாதிரி இருக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்பேற்பட்ட வீடுகளை கட்டி அப்பேற்பட்ட வாசஸ்தலங்கள் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரரை கவனிக்கிற விதம் நான் சொல்றேன், இந்த அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க கவனிக்கிற கவனிப்பிலேயே தெரியும் நீங்க எப்படி இருக்க போறீங்க. அப்போ இந்த சூனேம் ஊராளாகிய இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ சொல்றா, என் ஜனத்தின் மத்தியில நான் சூப்பரா இருக்கிறையா, எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க சார். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசே அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவனா என்றார். கவனிங்க, இதுதாங்க விஷயம். ஒரு ஊழியக்காரரை அவ்வளவு கவனிக்கணும்னு சொல்ற அவங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ள எல்லா விதமான நன்மைகள் கிடைச்சாலும் ஒரே ஒரு ஆவிக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. பிள்ளை இல்லை. அதை வந்து பணம் தர முடியாது, அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு தர முடியாது. அதை தருகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் மாத்திரமே தர முடியும். என்னால பணத்தை தூக்கி தர முடியாது, கோடின்னா ஒரு கோடி ரூபாய் வீடை கட்டுங்க தர முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஹல்லேலூயா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டே தீரணும். ஹல்லேலூயா. அந்த வாக்கு வல்லமையை ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதே தான் அவன் சொல்றான், நீ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குங்கிறான். அடுத்த வார்த்தை அவன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா.
அந்த வாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பணம், மற்ற செல்வாக்கு, மற்ற காரியங்கள் என்னால் அதை தர முடியும். ஆனால் எனக்கு புறப்படுகிற வார்த்தை நிச்சயமாக உருவாக்குகிற வல்லமை கொண்டதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் என்ன பேசுறேன்னு அதை அப்படியே உருவாக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர் அப்படிதான் பாருங்க. ஒரு பிராண உட்பவ காலத்திலே ஒரு பிள்ளையை நீர் அணைத்துக் கொண்டிருப்பாய்ன்னு சொன்னா, அதே போல அந்த பிள்ளையை அவன் அணைத்து கொண்டிருந்தான். அதே மாதிரி ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்து வந்துச்சு. இப்போ அந்த ஊழியக்காரர் வர்றதை கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு. அவர் கொஞ்ச நாள் வரல. சரி, ஆசீர்வதிச்சாச்சு, பண்ணியாச்சு, ஓகே. இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பையன் வளர்ந்துட்டான். அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் போய் என்ன பண்றான், எனக்கு தலை நோவுகிறது. வாசிங்க சிஸ்டர். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறிக்கிறவர்களிடத்தில், அவன் வளர்ந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த பிள்ளை அடுத்த உட்பவ காலத்துல உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் இதுல உனக்கு கிடைக்கும்ட்டாரு. நெக்ஸ்ட் இதுல கிடைச்சிருச்சு. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்தான்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. இப்ப ஊழியக்காரர் இல்ல, கனெக்ஷன் இல்ல ஊழியக்காரரோட. இப்போ அந்த பையன் என்ன பண்றான், தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோவுகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்று, இவன் அம்மாட்ட கொண்டு போயிரு அப்படிங்கிறான். என்னமோ ஆயிடுச்சு, அம்மாட்ட கொண்டு போயிருங்கிறான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போகும் பொழுது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஊழியக்கார்ட்ட கேட்டான், அவர் சொன்னாரு கிடைச்சிருச்சு. இப்ப என்னாச்சு, பிள்ளை செத்து போயிருச்சு. ஏன் செத்து போச்சு? ஒரு கேப் விழுந்துருச்சு பாருங்க. அவன் பிள்ளை வளர்ந்தான்ங்கிற அளவு கேப், மேபி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கேப் விழுந்துருச்சுன்னா, தேவனோடு இருக்கிற உறவுல கேப் விழுந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு இளைப்பாறுதல் போவது மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதங்களும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இழப்புகளும் உண்டாக நேரிடும். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவை மாத்திரம் ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அதை விட்டு விடாதிருங்கள். ஆமென். அப்ப இப்போ ஓகே, எலிசா என்ன பண்றாரு, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு அங்க போகவே இல்லை, அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. இப்ப பிள்ளை வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தங்காம என்ன ஆயிடுச்சு, பிள்ளை மரித்து போனா. மறுபடியும் எலிசா என்ட்ரி கொடுக்கிறாரு. அதுதான் மேட்டர். மறுபடியும் எலிசா உள்ள அந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்க வீட்டுக்கு போறாரு. போயிட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி கேஆசி அனுப்புறாரு. அதெல்லாம் கதை. இவங்களோட ஒரு கேஆசி இருப்பார். கேஆசிங்கிறது இவரோட உடன் ஊழியக்காரர். எலிசா கூட ஹெல்ப்புக்கு வச்சிருப்பார். அந்த கேஆசி கிட்ட ஒரு கோலை கொடுத்து அனுப்புவார். இந்த கோலை கொண்டு போய் பிள்ளை மேல போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் வீட்டுக்கு போகல, இப்ப போறதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கோலை கொண்டு போய் ஏதோ ஆளுக்கு தான் பார்க்கலான்னு ஒரு கோலை கொடுத்து அனுப்புறாரு. கேஆசி கொண்டு போய் கோலை கொண்டு போய் அந்த பையன் மேல வைக்கிறான். செத்து போன பையன் படுத்திருக்கான். அவன் மேல கோல் கொண்டு போய் வைக்கிறான். ஒண்ணுமே நடக்கல. மறுபடியும் சொல்றான், இந்த காரியங்கள் ஒண்ணுமே நடக்கவே இல்லையே, எதுவுமே செய்யல, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்கிறான். இப்பொழுது அந்த எலிசா என்ன பண்றாரு, வாசிங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய், பிள்ளை அந்த கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, இப்ப அந்த ஊழியக்காரர் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. கதவை பூட்டி அந்த செத்து கிடக்கிற அந்த மகன், அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கிறாரு. கிட்டே போய் தன் வாயில் வைத்து, கண்ணை வைத்து, கையை வைத்து மேல அவனை உயிர்ப்பிக்கும்படியாக முயற்சி பண்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இறங்கும் அங்கும் உலாவி. கவனிங்க, அந்த உலாவி, அந்த உலாவிங்கிற வார்த்தை தான் அந்த ரிலாக்ஸ் பண்ண அந்த ராகா. அவ எல்லாம் பண்ணி அங்க எதுவும் நடக்கல. இவன் என்ன பண்றான், அங்க எங்கேயும் உலாவறான். நான் அந்த ஃபிளைட்டுக்குள்ள நான் உட்கார்ந்து பண்ண பாருங்க, அந்த வேலை தான் அது. எப்பொழுதும் பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு
பிரஷரைஸ்டு சூழ்நிலை, எவ்வளவு அந்த அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் உங்கள் இருதயத்திலே இளைப்பாறுதல் வரும் பொழுது, உங்களுடைய இருதயத்தில் ஒரு சின்ன இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது, அந்த என்ன இளைப்பாறுதல் யார் கொடுக்கிறா? தேவன் இடத்திலிருந்து வருகிறது. சூழ்நிலையில பார்க்க கூடாது. தேவன் எனக்கு இந்த சூழ்நிலையில என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருந்து இளைப்பாறுதல் இருக்கணும். அற்புதம் வருது வரல அது கணக்கு இல்லை. உங்கள் இருதயம் இளைப்பாறுதலுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணும்? அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் அற்புதத்தை கொண்டு வருகிறது. இப்போ எலிசா என்ன பண்றாரு? அந்த ரோமக்கள் அப்படியே உலா வராரு, அப்படியே ரிலாக்ஸ் பண்றாரு. இப்ப வாசிங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பி கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 தரம் தும்மி கண்களை திறந்தான்னு செத்து போயிட்டு இப்ப கண்களை திறந்தான்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த உறவை நீங்க விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து அந்த உறவில் இருக்கும் பொழுது இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுது? கர்த்தரோடு இருக்கிற உறவை நீங்க விட்டு விடாதீங்க. ஊழியக்காரர் தொடர்ந்து அவங்க கணக்கிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. 5 வருஷம் ஆச்சு, பிள்ளை வளர்ந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சது கதை. பிள்ளை வளர விடாதீங்க. வளர்றதுக்கு முன்னாடியே ஊழியக்காரரு ஜெபிக்கிறதுக்கு வரணும். தொடர்ந்து அவர் வந்தாருந்தா வீடே கட்டினாங்க. கடைசியில் பிள்ளை வந்தனா வீட்டை மறந்துட்டாங்க, மேல் வீட்டை பூட்டிட்டாங்க. ஐயா வரல காணோம் அப்படின்ட்டு. என்னாச்சு? புள்ள செத்து போனோன்னு ஞாபகம் வருது. ஐயோ அவரை கூப்பிடுங்க, அவர் வர சொன்னார், அவரை கூப்பிடுங்க. நான் சொல்றேன், கர்த்தரத்தில் நீங்கள் அந்த பயபக்தியோடு கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலுமே, எந்த சூழ்நிலைகளிலுமே இயேசு கிறிஸ்து எப்படி அந்த காற்றும் கடலும் அந்த படகை கவிழ்த்து போடத்தக்கதாக இருக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. பிரச்சனை வருதுன்னா ஐயோ எல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாருங்க இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தேன், அப்படி நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இருந்தேன், இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இது வரைக்கும் யாராவது சொன்னது உண்டா? இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் டவுன் ஆயிட்டேங்கன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஒருவருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் அப்படி கொடுக்கவே இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி தான் கொண்டு வந்திருப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கூட கீழே கொண்டு போயிருக்கவே மாட்டார். ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டெப் இப்படி இறங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கற்றுக் கொடுத்திருப்பாரு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அவர் உங்களை கற்றுக் கொடுத்திருப்பாரு, அதனாலதான் அந்த இடத்துக்கு கொடுவார். இல்லாட்டி எப்படி போக முடியும்? அங்க ஒரு வலி வேதனை எப்படி தெரியும்? எனக்கு மருந்து மாத்திரையும் நான் எடுக்க மாட்டேன், ஜெபத்திலேயே சரி பண்ணுவேன் அப்படின்னா ஒருத்தர் கால் வலி வந்தால் நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஒரு நாள் கீழே விழுந்து காலில் லிகமெண்ட் இதாகிடுச்சு, நாங்கள் டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம கட்டு போட்டால் தான் வலி தெரியுது. இவ்வளோ வலிக்குமா காலு அப்படின்னு அப்போ தான் தெரியுது எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சூழ்நிலைக்கு அனுப்புகிறாருன்னா அதுக்கு சில காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவ்வளோதான். மீன் வயிற்றுக்குள்ள யோனா ஏன் போனான்னா சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். இதே நாத்தத்தோட தான் அந்த ஊரில் மக்கள் இருக்கிறாங்க. 3 நாள் இந்த நாத்தத்தை அனுபவி. அவன் அதே பாவ சேத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான்டா. அதுக்கு தாண்டா உன்னை அழைச்சேன், நீ ஏன் போகலை? அதனால நான் மீன் வயிற்றுக்குள்ள போ. 3 நாள் மீன் ஃபாஸ்டிங், இவனு ஃபாஸ்டிங். நாத்தம் தாங்க முடியல. இவன் நினைக்கிற, ஆண்டவரே நாத்தம் தாங்க முடியல, என்னை எழுப்பு கீழே இறக்குங்க, இல்லை கொண்டு போட்டுருங்கிறான். அதை சொல்றான். வெளியில் போய் துப்புனதுக்கு அப்புறம் சொல்றான், அந்த ஜனங்கள் இதே நாத்தத்துக்குள்ள தான் இருக்கிறான், இதே பாவ சேற்றுக்குள்ள தான் இருக்கான், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. போய் பிரசங்கி அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றேன்? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் இளைப்பாறுதல் அடைவர்களாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும். இந்த உலக ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அதை செய்யறான், இதை செய்யறான், ஒன்னும் இளைப்பாறுதல் கிடையாது. கடைசியில் இங்கதான் வருவான். நல்ல கவனிங்க, ஒரு காலம் வரும், இந்த தேசத்தினுடைய சகல ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவிற்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஓடி வந்துதான் தீரணும். அப்போ நம்ம இவைகள் எல்லாம் போதிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நல்ல வசதி வாய்ப்புள்ள அம்மா, ஆனா என்ன பிரச்சனைனா நமக்கு தூக்கம் வராது நைட்ல. இதுக்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வசதி, 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பெரிய ஆட்கள்,
வீடெல்லாம் பார்த்தா பெரிய ஏக்கர் கணக்கில் வீடு இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, தூக்கம் இல்லை. இங்கே இருக்க இந்த பகுதியில் இருக்க அத்தனை கோயிலுக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அம்மா. நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க, கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு தூங்கி பார்த்தா தூக்கம் வராது. அன்னதானம் கொடுத்தா தூக்கம் வருமா? என்னப்பன் ஏசுகிட்ட வந்தாலும் தூக்கம் வரும். வந்தாரு ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு, அங்கே அந்த அந்த அங்கே இருக்கிற சர்ச்சில் வந்தாங்க. சொன்னாங்க இப்படி இருக்க, ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னம்மா பிரச்சனை? என்ன ஐயா எனக்கு இப்படி தான் இருக்குதுன்னாங்க. நான் சொன்னேன், பிள்ளைங்க மாப்பிள்ளை ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா? ஐயோ இல்லைங்க, மாப்பிள்ளை அவங்களாம் தங்கமானவங்க, அதுங்க இவங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன். குடும்ப பிரச்சனையே கிடையாது, எல்லாம் சூப்பர். பணம் காசுக்கு பஞ்சம் இல்லை, பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, பேர பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், சூப்பராக இருக்கு, எல்லாம் சூப்பர். ஆனால் இந்த அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பார்த்தா அவர் 2 பிசாசு உள்ள இருக்கு, உட்காந்துக்குது 2 பிசாசு. நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன், அம்மா உங்களுக்கு பிசாசு தொந்தரவு இருக்குதுமா, அதனால தூக்கம் வரல, ஜெபம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, பிசாசு? ஆமாங்க. ஏன்? அதான் சொன்னேன், ஏசப்பாக்கு மாத்திரம் தான் அந்த வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வருமா அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை தூங்க வைப்பாரு, நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு, நீங்க கவலைப்படாம போங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணோட உடனே அதுக்கு இதாச்சு, கிளியர் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரமே அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற எங்கேயும் இளைப்பாறுதல் கிடையாது, கிறிஸ்துவிடம் மாத்திரமே இளைப்பாறுதல் உண்டு. நம்ம பணம் காசு எங்க வேணா சம்பாதிச்சிடலாம், ஆனா கிருபையை நீங்க சம்பாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. வரங்கள் வல்லமைகள் சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்தா மாத்திரம்தான் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது.